சார் இன்னொன்று இப்போ தமிழ்நாட்டோட இந்த மாநில கடன் வந்து 7.62 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அந்த கடன் நிதியில் 31% தான் மூலதன செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்கு. அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஏதோ சந்தேகம் இருக்க மாதிரியே தோணுதே சார். அதாவதுங்க, அதிமுக 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்து அந்த 10 ஆண்டுகளும் இருந்த கடன் 4 லட்சம் கோடி என்ன. ஆனால் வெறும் 4.5 ஆண்டு, 10 ஆண்டு வேற 4.5 ஆண்டு வேற, இந்த 4.5 ஆண்டில் 7.5 லட்சம் கோடி, 7.20 லட்சம் கோடி. ஆக ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படியே இரட்டிப்பு, ஆட்சி காலம் அப்படியே பாதி என்ன. அப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க பாருங்க. இதில் என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 47% மேலே முதலீடு இருந்துச்சு. முதலீடுனா கல்லூரி கட்டுவதற்கு, நிறுவனம் தொடங்குவதற்கு, தொழில்துறை நிறுவனங்கள் தொடங்க முதலீடா மூலதனமாக பயன்படுச்சு. அதனால் நம்ம அந்த அளவுக்கு இது பண்ணுச்சு. ஆனால் இவர்களுக்கு 31% தான் சொல்கிறாங்க. அந்த 37%ம் சரியாக பயன்படுத்தப்படலை, முறையாக பயன்படுத்தப்படலை. ஒன்றும் கூவம் நதியை தூர்வாரிட்ட எல்லாம் பராமரிப்பு பணிகள் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு குழியில் ஒரு ஒரு ஆசிரியர் விழுந்து இறந்தாங்க இல்லையா, ஒரு பெண் ஆசிரியர் விழுந்து இறந்தாங்களே, அது ஒன்று நடந்துச்சு. அதே போல் தூய்மைப்படையினர் வேலைக்கு போனவர்கள் இதை மாதிரி விழுந்து இறந்த, குழியில் விழுந்து இறந்த இது இருக்கு. அப்போ எல்லா பணிகளும் 99% நான் பராமரிப்பு பணிகள் சென்னையில் முடிச்சிட்டோன்னு சொன்ன அரசாங்கம் எப்படி இருக்குது? அப்போ இவ்வளோ முதலீடு பண்ணிட்டோன்னா நீங்கள் கடனை அதிகரித்துக்கிட்டே போகிறாங்களே தவிர மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலைங்கிறது தான் இந்த மாதிரியான இறப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுது. இது வெளியே வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தான் எதிர்க்கட்சிகளுடைய பேசுகிற நேரத்தை குறைப்பது, பேசுகிற நேரலையில் துண்டிப்பதுங்கிற விஷயத்தை செய்கிறாங்க அவங்க.